ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்ஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல்ஸ் கேட்டகரிக்கு ரெகுலர் பேசிஸில் வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேகன்சி டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விசி நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி வைஸாக வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, யூஆர் கோட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, ஓபிசி கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதில் 9 கேட்டகரி போஸ்ட் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தெளிவாக வந்து வேகன்சியை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் 32லேருந்து மேக்ஸிமம் 41ன்னு சொல்லிட்டு போஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் ஏஜ் லிமிட் வந்து மாறுது. ஓகேங்களா? ஸோ அதையும் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27 ஜூன் 2025. அதாவது உங்கள் ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸு எல்லா எலிஜிபிலிட்டி கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் பேஸ் பண்ணி தான் நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அதுக்கான போஸ்ட் நம்பர் என்ன, அப்புறம் அதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி என்ன, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, ரெலவென்ட் ஃபீல்டு எந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் ஆகும். சரிங்களா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் வந்து காமனாக சொல்லிடுறேன். நீங்கள் ஃபுல் டைம் இன்ஜினியரிங் வந்து எந்த பிரான்ச்சில் படிச்சிருந்தாலுமே சரி, நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கான அதாவது இந்த போஸ்ட்னால் இந்த 9 கேட்டகரியில் சில போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரி வந்து எந்த எந்த பிரான்ச் படிச்சிருந்தாலுமே இந்த இந்த ரைஸ் நிறுவனம் வெளியிட்டு அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை தெளிவாக அந்த டேபிளை கிளியராக பார்த்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? அதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிவில் படிச்சுங்க. அதேபோல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு மாறும். மினிமம் 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. மேக்ஸிமம் 11 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து பாருங்கள், இந்த போஸ்ட்டுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் எஸ்ஹெச்இ எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி இன் எனி பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங். சரிங்களா? நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வந்து பிஇ வந்து படிச்சிருக்கணும். எந்த பிரான்ச் படிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதாவது சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்ஸ். ஓகேங்களா? அப்புறம் மெரெயின் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடாக எந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த டேபிளை கிளியராக செக் பண்ணுறது நல்லது. அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸு அவங்க சொல்லியிருக்கிற அந்த ரெலவென்ட் ஃபீல்டில் நீங்கள் முடிச்சிருக்கீங்களா அதையுமே நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். யூஜி டிகிரி, அதாவது இன்ஜினியரிங் யூஜி டிகிரி இல்லை இன்ஜினியரிங் பிஜி டிகிரி இந்த மாதிரி முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேபிள்லாம் கிளியராக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர், அதாவது இந்த வேகன்சி நம்பர்லேருந்து இந்த வேகன்சி நம்பர் வரைக்கும் ஆர்ஜி 1925லேருந்து ஆர்ஜி 2425 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் ஆர்ஜி 1625 ஆர்ஜி 1825 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து தெளிவாக நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 3 ஸ்டேஜா இல்லை 2 ஸ்டேஜான்னு சொல்லிட்டு தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 125 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2.5 ஹவர்ஸ் எக்ஸாம் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக 50 மினிட்ஸ் வந்து டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் மினிமம் பாஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 50% சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45% சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து மினிமம் பாஸ் மார்க் சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த போஸ்ட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிசல்ட் ரிட்டன் டெஸ்ட்டோட ரிசல்ட் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து கால் பண்ணுவோம், இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ரேஷியோன்னு சொல்லலை. சரிங்களா? அதுக்கப்புறம் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த அப்ளை பண்ணுற அந்த அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் கரெக்டாக எலிஜிபிள் ஆகிறீங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுறீங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பேஸ் பண்ணி நாங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் கால் பண்ணுவோம். அப்புறம் ஃபார்வர்டு போய் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கான கைட்லைன்ஸுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:6 அப்படின்ற ரேஷியோ, ஒரு வேகன்சிக்கு 6 பேர்ன்ற விதத்தில் வந்து இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வெயிட்டேஜ். சரிங்களா? ரிட்டன் டெஸ்ட்டுக்கு இன்டர்வியூக்கு வந்து எப்படி வெயிட்டேஜ் இருக்குன்னு பாருங்கள். ரிட்டன் டெஸ்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா 60%, இன்டர்வியூக்கு 40% சொல்லிட்டு பிரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில கேட்டகரிக்கு வந்து இன்டர்வியூ மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூக்கு. ஸோ இன்டர்வியூக்கு மட்டுமே உங்களுக்கு 100% வெயிட்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பாஸ் மார்க் வந்து
60% சொல்லியிருக்காங்க யூஆர் கேட்டகரிக்கு இடபிள்யூஎஸ்க்கும். எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 50% அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்கள் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஹிந்தியில் இல்லை இங்கிலீஷில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. கொஷின் பேப்பருமே ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து அப்படி தான் இருக்கும், ஹிந்தி இங்கிலீஷ் இப்படி தான் இருக்கும். இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்தியில் பேசணும் இல்லைனா இங்கிலீஷில் பேசணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஷோ பண்ணால் அதில் வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கு 32 வயசு, சில போஸ்ட்டுக்கு 40+ சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மேனுக்கும் 3 இயர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இது போல் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது, நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டிசேபிலிட்டி இருக்கலாம், உங்களுக்கு எப்படிலாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும் சரிங்களா. ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன் எப்படி இருக்கும், ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட் எப்படி இருக்கும், நீங்கள் சிட்டிங் அந்த ஒர்க் வந்து சிட்டிங்கில் இருக்கணுமா ஸ்டாண்டிங்கில் இருக்கணுமான்னு சொல்லிட்டு டேபிளில் கிளியராக சொல்லியிருக்காங்க என்ன டிசிப்ளின் வருதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவில் டிசிப்ளின் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கான அப்ரிவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷனுக்கு எந்த மாதிரிலாம் வந்து அப்ரிவேஷன்ஸ் இருக்குது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த எஸ்சி எஸ்டினா என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்னா சிட்டிங்கு, எஸ்டினா ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவில் டிசிப்ளினுக்கு அப்ளை பண்ணுறப்போ அப்ளிகேபிள் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையுமே தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டு அதெல்லாம் தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராபேஷன் பீரியட் வந்து 1 இயர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் வந்து எனிவேர் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வில்லிங்காக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் ரெனிமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ சில போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் இருக்குது. சில போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 70,000லேருந்து 2 lakh வரைக்குமே இருக்குது சரிங்களா. ஸோ சிடிசியுமே கொடுத்துருக்காங்க கூட வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அதுக்கான பே ஸ்கேல் என்ன சிடிசி என்னன்னு சொல்லிட்டு டேபிளை வந்து கிளியராக செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 600 ரூபாய் ப்ளஸ் டேக்ஸஸ் அப்ளிகேபிளும். அப்புறம் இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 300 ரூபாய் ப்ளஸ் டேக்ஸஸ் அப்ளிகேபிளும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது டெலிஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் பே பண்ணணும் சரிங்களா. அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் பே பண்ணணும். அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுவோம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது ரிட்டன் எக்ஸாமு, இன்டர்வியூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜுக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அட்டன் பண்ணுறீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ரீநோட் பண்ணிக்கங்க ஒரு விஷயம் ஓகேங்களா. நீங்கள் ஆனால் அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் வந்து பே பண்ணணும். நீங்கள் ரிட்டன் எக்ஸாமோ இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ரீஃபண்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே போல் ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் ரிட்டன் டெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்தியாவில் ஒரு 6 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நாங்கள் லேட்டராக கம்யூனிகேட் பண்ணுவோன்ற சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃபீஸ் கூர்காவில் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த டேபிளில் பார்த்துக்குங்க. டெஸ்ட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, குர்கான், கொல்கத்தா, பெங்களூர், மும்பை, ஹைதராபாத், கவுஹாத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதே போல் இந்த டெல்லி குர்கானை தவிர சரிங்களா, ஆல் சென்டர் எக்ஸ்பர்ட் டெல்லி குர்கானை தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் தான். நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்ளை பண்ணுறதை பொறுத்து இது வேரி ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கங்க. சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து ஒவ்வொரு விசி அந்த கேட்டகரி நம்பர் போஸ்ட் வைஸாகவும் ரிட்டன் டெஸ்ட் எப்படி இருக்கும், என்ன சிலபஸ், என்ன டாபிக் சொல்லிட்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சரிங்களா, இந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைன் மோடு தான். அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தெளிவாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். கைட்லைன்ஸ் ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட் இருந்தால் அதில் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் முக்கியமான தேதிகள் 27 ஜூன் அப்போயே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 27 ஜூலை 2025 தான் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. இன்டர்வியூ டேட்டு, ரிட்டன் டெஸ்ட் டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிறகு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுறீங்க, வெரிஃபிகேஷன்ஸ் வந்து கொண்டு வரீங்கன்ற மாதிரி நம்ம பர்பஸுக்கு செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த லிஸ்ட்டு அன்னச்சரியை இதை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த செக்லிஸ்ட்டு வந்து நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியம்.
ஓகேங்களா? அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணும்னா, நீங்க வந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருந்த இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல்ஸ் வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். நோட்டிஃபிகேஷனை கிளியராக பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்டேயெல்லாம் மீட் ஆச்சுன்னா, ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.